கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு விசை நம்மளை அர்ப்பணிக்கலாம். எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவ உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவ உமக்கன்றோ. தகப்பனே, உமது கரத்தில் முற்றுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் மத்தியில இறங்கு ராஜா. இன்றைக்கு எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவோடு கூட 3.5 வருஷம் இருந்த வாழ்ந்த யோவான் என்கிற ஒரு சீஷரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில அனுபவங்களை பார்க்கலாம். சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தபடியினால் இயேசுவை பார்த்து பார்த்து பிரமித்து போனார்கள். அவர் செய்கிற காரியங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள், ரசித்தார்கள் என்று சொல்லலாம். எப்படி என்றால், அதுவும் இயேசுவின் ஜெபத்தின் மூலமாய், அவர் மூலமாய் நடந்த அற்புத அடையாளங்கள், ஜனங்கள் விடுதலையானது, அவரை நேசித்து ஜனங்கள் ஓடி வந்தது, அவரை பார்க்க ஆசைப்பட்டது, அவரோடு கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்பின ஜனங்கள், எங்கு போனாலும் ஒரு ஜனக்கூட்டம். இதை பார்த்து சீஷர்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இதிலே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். அந்த ஜெபத்தை பார்த்த சீஷர்களுக்கு ஒரு தாகம் உண்டானது. நாமும் ஜெபிக்க வேண்டும், நமக்கு ஜெபிக்க தெரியலையே, இவர் இவ்வளவு அழகா ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு, இவருக்கு மட்டும் எப்படி இப்படி முடியுது அப்படின்னு சொல்லி தாகம் வந்தது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒருவர் மேல் இருக்கிற அபிஷேகம், ஒருவரை கர்த்தர் பயன்படுத்துவது, அவருடைய நடக்கை, அவருடைய செய்கைகள் மற்றவர்களுக்கு தாகத்தை உண்டு பண்ணும். லூக்கா 11:1 ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். பாருங்க, அந்த தாகத்தின் நிமித்தமாய் நீரும் எங்களுக்கு போதிக்கணும். நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், யாரை பார்த்து ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும் என்று நீங்கள் எங்களுக்கு போதிக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்கிற அந்த பரமண்டல ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தா, எப்படி என்னை பொறுத்தவரையில் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாங்க ஜெபிக்கணும். ஃபார்மாலிட்டி ஜெபம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நேசித்து
அவர் பாதத்தில் நின்று ஜெபிப்பது. அப்படிதான் கர்த்தர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் அப்படிதான் செய்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவை நோக்கி பார்த்து ஜெபித்தார். இயேசு இரவெல்லாம், என் ஆண்டவராகிய இயேசு ஒலிவ மலையில் ஜெபித்தது உண்டு. இரவு பொழுதை ஜெபத்திலே கழித்தது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு பிதாவின் மீது. 3.5 ஆண்டுகள் அவர் ஜெபத்தை குறித்து அவர் கூட இருந்த அநேகர் சீஷர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னை பொறுத்தவரையில அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்க முடியாட்டாலும் நான் ஜெபிக்கிறத பார்த்து இவங்க உருவாகணும்னு சொல்லி ஒரு ஜெப வாஞ்சையோடு அவர் ஜெபிச்சத ஜனங்களை பார்க்க வைத்தார். அதனால அவரை பார்த்த சீஷர்கள் இயேசு எப்படி பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதற்காக ஜெபித்தார் என்பதை நினைத்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர் பரலோகத்திற்கு எடுக்கப்பட்ட பின்பு அவங்க நிதானித்து பார்க்குறாங்க. தங்க கூடயே இருந்துகிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஜெபித்தான்னு சொல்லி நினைத்து பார்க்குறாங்க. ஒரு சமயம் நம்ம ஜெபிக்கிறத அவங்க நம்ம கூட இருக்கட்டும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு தன்னோடு கூட ஜெபிக்க அழைத்து கொண்டு போகிறார். அதில் 8 பேரை ஒரு இடத்துல உட்கார வைத்து நீங்கள் ஜெபிங்க அப்படின்கிறார். இன்னும் 3 பேரை கொஞ்சம் பக்கத்தில் உட்கார வைத்து நீங்கள் ஜெபிச்சிட்ருங்க அப்படிங்கிறார். அவர் சற்று அருகில் முழங்காற்படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். மனதில் பயங்கர பாரத்தோடு. அதாவது மத்தேயு 26:38 சொல்லுகிறது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஆத்துமா, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவா ஒரு துக்கமா இருக்குது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்றார். தூங்கிறாதீங்க, விழிச்சிருங்க, நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன், அதுவும் ஆத்துமாவில் துக்கம் வந்திருக்கு, நீங்க எனக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் முழிச்சிருங்க, விழித்திருங்கிறார். அவருக்கு ஜெப சப்போர்ட் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பாருங்க, ஒரு மரண பயம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பிடிச்சிருவாங்க, மரண பாதையில் நம்ம போகணும், அந்த சிலுவை அகோர மரணத்தை நம்ம தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெத்செமனேல ஆண்டவரை நோக்கி, தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, தன்னை காப்பாற்ற திராணி உள்ளவரை நோக்கி, நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ஆத்தும வியாகுலத்தோடு உடஞ்சி கதறி சத்தமா அழுது கூக்கரலிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஆத்துமா ரொம்ப மரண வேதனைக்குள்ள போனனால இரத்த நாளங்கள் வெடித்து வியர்வை இரத்தமாய் வந்தது. ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு திகில்னே சொல்லலாம். அவர் அந்த நேரம் தனியா ஜெபிக்க முடியாம இவங்களெல்லாம் கூட்டு போய் ஜெபிங்க, விழித்திருங்க, தூங்கிறாதீங்க, எனக்கு சப்போர்ட்டா இருங்க அப்படிங்கிறாரு. இந்த மனுஷர்களோ பலவீனமாய் இருந்தாங்க. இந்த மனுஷங்க அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன பொறுத்தவரையில் புரிஞ்சிக்காம அப்படியே தூங்கி தூங்கி விழுறாங்க, உறங்கி விழ ஆரம்பித்தார்கள். ஆண்டவரோ ஆத்ம வியாகுலத்தோடு கதறி ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்னா,
எபிரேயர் 5:7 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதலோடு தனக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்டுக்கொண்டு அப்படியே ஒரு விண்ணப்பம் செய்கிறார் பாருங்க. கத்துறாரு, அழுறாரு, விண்ணப்பம் பண்றாரு பெருமூச்சோட, சத்தத்தோட. சிலுவை மரத்திற்கு இருந்து காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் அதை பார்த்துட்டு பிதாவானவர் தேவ தூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்துகிறார். ரொம்ப ஒரு கஷ்டமான பாதை. மார்புல சாய்ந்திருந்த யோவான் தூங்கிட்டான். கூடயே இருப்பேன்னு சொன்ன பேதுரு தூங்கிட்டான். யாக்கோபு தூங்கிட்டான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆத்ம வியாகுலத்தை, அவருடைய ஆத்ம வியாகுலம் ரொம்ப தெளிவா தெரியுது நமக்கு. அந்த பலத்த சத்தம், அந்த அழுக, அந்த கண்ணீர், அதை கேட்டு கூட சீஷர்கள் நித்திரையிலிருந்து எழும்பலங்க. ஐயோ, ஆண்டவர் ஒரு நாளும் அழாத மாதிரி அழுறாரு, ரொம்ப சத்தமா ஜெபிக்கிறாரு, வியாகுலத்தோடு அழுறாரு. அவங்க கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க, நித்திரை மயக்கம். ஆனா அப்படி இருந்தவங்க தான் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பின்பு ஜெப வீரராய் மாறினார்கள். பரிசுத்த ஆவியின் ஜெப நிறைவை பெற்ற பின்பு தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய முடியும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு தேவனை போல ஜெபிக்க முடியும். ரொம்ப மணிக்கணக்கு நேரமாய் போராடி ஜெபிக்க முடியும். பாருங்க, யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன், இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றவன், இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒரு சீஷன். சோதனை நேரத்துல இவனால அவருக்கு ஜெபிக்க முடியல, உதவி செய்ய முடியல. அவனும் மற்ற சீஷர்களை மாதிரி தூங்கிட்டான். அவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு பாருங்க. அவன் விசேஷமானவன், அவன் தூங்கிட்டான். ஆனா இயேசு உயிர் தெழுந்த பின்பு அந்த மேலறை வீட்டுல அந்த பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற பின்பு ஆவி நிறைவையும் திருமுழுக்கையும் பெற்ற யோவான் சத்தியத்தை யோவான் புத்தகத்தில் எழுதுகிறார். 1 யோவான் 2:27 சொல்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, அவரால் பெற்ற அபிஷேகம். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம். அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம், அந்த பெற்ற அபிஷேகம் உங்களை வழி நடத்தும், உங்களுக்கு சத்தியத்தை சொல்லித்தரும். நீங்க போற பாதை சரியா தப்பான்னு எல்லாம் சொல்லித்தரும். அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய் அல்ல. நீங்க பெற்ற ஆவி சத்தியமாய் இருக்கிறது, அது சந்தேகப்படாதீங்க. ஆவியானவரை குறித்து டவுட் வேண்டாம் உங்களுக்கு. அவர் சத்தியமானவர், உண்மையானவர். அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களா? அவர் என்ன சொல்றாரோ அதில் நிலைச்சு நில்லுங்க. அதை அவரை விட்டு தூரம் போகாதீங்க. இப்படின்னு யோவான் எழுதுறார். அவரு ஆவியானவர் தனக்குள் வந்த பின்பு அவரால் நடத்தப்பட்டார். தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு போதிக்கிறார். அவர் நடக்க வேண்டிய வழிகளை எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து ஜெபித்து நடக்க ஆரம்பிக்கிறார். அவர் மன்றாடியபடியே, பரிசுத்த ஆவியானவர் மன்றாட சொல்லுகிறபடியே மன்றாடுகிறார். இயேசு எப்படிலாம் மன்றாடி ஜெபித்தாருங்கிறத சொல்லி கொடுக்கிறார். அவர் ஜெபித்தபடியே நாமும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார். ஜபத்தின் ஆழத்தை தான்
யோவான் இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். யோவான் 5:14-15 சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதையாவது நம்ம அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறாருங்கிறதா நமக்கு தைரியம். உங்களுக்கே தெரியும், உங்க ஜப குறிப்பு, நீங்க கேட்கிற ஜப குறிப்பு சரிதான், வேதத்தின்படி இருக்குதா, இது நல்ல ஜப குறிப்பா, வீணானதை கேட்குறீங்களா, உங்களுக்கு தேவையில்லாத உங்களை வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி கேட்குறீங்களா? நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமே, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் கேட்டவைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கெத்செமனேயில் தூங்கி விழுந்த யோவான் இப்படியாய் சொல்லுகிறார். அப்போ எப்படி அவர் உயிர் தெழுந்த பின்பு, அபிஷேகத்தை பெற்ற பின்பு எப்படி அந்த ஜெப ஆவியை பெற்றிருப்பார் என்பதை சற்று யோசித்து பார்க்கலாம். தேவ சித்தப்படி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசு ஜெபித்த மாதிரியே ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். யாற்றையும் மனுஷங்கிட்ட கேட்காதீங்க, தேவனிடத்துல கேளுங்கன்னு சொல்றார். உங்களுக்கு அவர் கட்டாயம் செவி கொடுப்பாரு சொல்றார். எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறபடியினால் கேட்கும் போதே கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செவி கொடுக்கிறாரு, கேட்கும் போதே கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை இந்த நாளில நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஜெபத்துல. நீங்க விடுதலை ஆகணும், நீங்க அற்புதமா மாறணும். அழுதுட்டே கிடக்கக்கூடாது, சோர்ந்து போய் கிடக்கக்கூடாது. வியாதியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆகும். ஜெபித்து சாத்தான விரட்டம். ஜெபிக்கும் போதே அது உங்களுக்கு தருதப்படுதுன்னு நீங்க நிச்சயித்து அவரை ஸ்தோத்தரிக்கணும். சில பேர் பாவத்துல இருக்கிறவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம் செய்யணும்னு சொல்றார். சில பேருக்கு பாவத்துல இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்க முடியாது, அவங்களுக்காக நீங்க பரிந்து பேசணும். 1 யோவான் 5:6 சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவன் கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவத்தை ஒருத்தன் செஞ்சிருந்தானா, வேற வழியில திரும்பி இருந்தானா, பின்னிட்டு பார்த்திருப்பானா, ஆண்டவரை மறுதலிச்சிருப்பானா, அவனுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள்னு சொல்றார். அப்பொழுது அவனுக்கு திருப்ப ஜீவனை கொடுப்பார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நம்மளையே பார்த்துட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தங்கள் சகோதரர் செய்யும் பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை சொல்லி சொல்லி அவங்கள வெட்கப்படுத்தாதபடி, தூற்றி திரியாதபடி, மாறாக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசணும், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். அவங்களுடைய ஆத்துமா ஆக்கினிக்கு தப்புவிக்கப்படணும், அழியாம பாதுகாக்கணும். பாசமுள்ள ஒரு மன்றாட்டு ஜெபம் செய்யணும். அவங்கள நேசித்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு வழி பார்க்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணுங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். உங்க குடும்பத்துல அப்படிதான் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கணும். யோவான் அதை தான் சொல்லுகிறார். பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஸ்தோத்திரித்துட்டே இருங்களேன். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு, எனக்கு அற்புதம் நடந்துச்சு, என் ஜெபம் வீணா போகாது, நிச்சயமா இதுக்கு பதில் உண்டு, சீக்கிரமா இந்த அற்புதத்தை நாங்க பெறுவோம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். பெரிய காரியத்தை ஜெபித்தா பெற்றுக்கொள்ளலாம். பெரிய காரியம் இருந்து சின்ன காரியம் வரை எதனாலும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த காரியத்தை மன்றாடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒவ்வொரு சீஷர்களும் அவருக்கு ஜெபிக்க தேவைப்பட்ட நேரத்தில் தூக்கத்தின் ஆவினால் தூங்கி ஜெபிக்காமல் உறங்கிவிட்டார்கள். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றார்களோ
அதன் பின்பு ஒவ்வொரு சீஷர்களும் தேவனுக்கு இரத்த சாட்சியாய் மரிக்கும் அளவு தங்களுடைய ஊழியத்தை செய்து ஜெபாவிலே நிரம்பி தேசத்திற்கு எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஜெப வீரர்களாய் மாறினார்கள். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, ஜபிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை கொடுப்பீராக. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஒவ்வொரு மேலும் அந்த ஜெப ஆவி இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறேன். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.